சரி இவ்வளவு எஃபெக்டிவான ஒரு ட்ரீட்மெண்ட்டு, இன்னைய தேதிக்கு மக்கள் மத்தியில இத பத்தின இம்ப்ரஷன் எப்படி இருக்கு? எவ்வளோ தூரம் ரேடியேஷன் அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டா பார்க்குறாங்க? அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஒருத்தருக்கு கேன்சர்ன்னு டயக்னோஸ் பண்ணோன்னா போய் டாக்டர்ட்ட கேட்டா என்ன ட்ரீட்மெண்ட்ங்கிறத சொல்ல போறாங்க. சில சமயம் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. சர்ஜரிய கூட அப்படி இப்படின்னு ஒத்துக்குவாங்க பேஷண்ட்ஸு. சில சமயம் ரேடியேஷன்றத ட்ரீட்மெண்ட்டா டாக்டர் சொல்லியிருப்பாரு. இத சொல்லிட்டு இந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்ங்கிறத வந்து பக்கத்தில ரிலேட்டிவ்ஸ் கிட்டயோ, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ சொன்னா, அவங்க உடனே சொல்றது என்னன்னா, "ஐயய்யோ! தம்பி கரண்ட்டெல்லாம் வச்சிராதப்பா, ரேடியேஷன்லாம் வச்சிராதப்பா, அது உயிருக்கு ஆபத்துப்பா" இப்படி தான் நம்ம ஊர்ல ஆரம்பிப்பாங்க. இவ்வளோ எஃபெக்டிவான ஒரு ட்ரீட்மெண்ட்ட ஏன் இந்த அளவுக்கு தப்பா நம்ம மக்கள் புரிஞ்சு வச்சிருக்காங்க? அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா, இத பத்தின ஒவ்வொரு விஷயங்களும் என்னென்ன மித்து இருக்கு, என்னென்ன தவறா புரிதல் இருக்குன்றத ஒவ்வொன்னா நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து முக்கியமா ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோல சொன்னது தான். கரண்ட் வைக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. இது கதிர்வீச்சு சிகிச்சை. அதாவது எக்ஸ்ரே. ஒரு ஸ்கேன் பண்ணும்போது உங்கள என்ன பண்றாங்க? மெஷின்ல படுக்க வைக்கிறாங்க. 2 நிமிஷம் உள்ள போயிட்டு வந்தோனே, உங்க உடம்புல எதுவுமே படல, வலி கிலி எதுவுமே இல்ல. ஒரு ஸ்கேன் படம் வந்துருது இல்லையா? இதே ப்ராசஸ் தான் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்லயும் நம்ம பண்றோம். மெஷின்ல படுத்திருப்பீங்க. அசையாம இருக்கிறதுக்காக ஒரு மாஸ்க் மாரி போட்டிருப்பாங்க. இல்ல ஒரு பெட் மாரி பண்ணியிருப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் படுத்திருப்பீங்க ஏசி ரூம்ல. மெஷின் ஒரு தடவ ரொட்டேட் பண்ணும். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிரும். ஒரு வலி இருக்காது, ஒரு பெயின் இருக்காது. இவ்வளவு ஈஸியான ட்ரீட்மெண்ட் தான் இந்த ரேடியேஷன்றது. சர்ஜரியில யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ப்ரொசீஜர் பண்றோம். உடம்புக்குள்ள கத்தி வச்சு கட்டி எடுக்கிறோம். கீமோதெரபில யோசிச்சு பாருங்க, இன்ஜெக்ஷன் போட்டு உடம்பு ஃபுல்லா அதோடைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இது 2த்துக்கையும் கம்பேர் பண்ணும்போது ரேடியேஷன்றது கிட்டத்தட்ட ஒரு பிக்னிக் போற மாரி. ரொம்ப கம்ஃபர்டபுளா போயி கூட இருக்கிற பேஷண்ட்ஸ் கிட்ட கதை பேசிட்டு, கம்ஃபர்டபுளா வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இந்த ரேடியேஷன். ஸோ இது கரண்ட்டுன்ற வார்த்தைய கேட்டு நீங்க பயப்படாதீங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட்டு விஷயம். ரேடியேஷன கரண்ட்டுன்னு போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறது.